ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം മൂന്നാമത് സ്കന്ധത്തിലെ 22வது அத்தியாயம். வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு கதையை வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாஜா சுதர்சனனோடு திருமணத்தையாக்கும் இந்த அத்தியாயம் வர்ணிக்கிறது. 1வது ஸ்லோகம். ஸ்ருத்வா சுதாவாக்யமனிந்திதாத்மா நிருபாம்ச கத்வா நிருபதிர்ஜகாதா व्रजन्तु कामं शिबिराणि भूपा शोभा विवाहं किल संविदास्ये. श्रुत्वा सुधावाक्यम् अनिन्दितात्मा नृभान् च गत्वा नृपतिः जगादा व्रजन्तु कामं शिबिराणि भूपाः शोभा विवाहம் किल संविदास्ये. மனசுத்தி இருக்கிற அந்த ராஜா புத்திரி சொன்னதை கேட்டுட்டு ராஜாக்கள் கிட்ட போயிட்டு இப்படி சொன்னார். இங்க வந்திருக்கிற எல்லா ராஜாக்களையும் நான் தொழுதுக்கிறேன். புத்திரியோடு திருமணம் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாளைக்கு செய்யறதுக்கு நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதனால இப்போது நீங்கள் எல்லாரும் உங்களுக்கெல்லாம் நான் கொடுத்திருக்கிற அதாவது ஸ்தானங்களுக்கு போங்கோ. ஸ்லோகம் 2. பக்ஷ்யாணி பேயானி மயார்பிதானி கிருஹ்ணந்து சர்வே மயி சுப்ரசன்னா ஷோபாவிகார்யம் கில மண்டபேத்ரா சமேத்ய சர்வைரிஹ சம்விதேயம். பக்ஷ்யாணி பேயானி மயா அர்ப்பிதானி கிருஹ்ணந்து சர்வே மயி சுப்ரசன்னாஹ ஸ்வோ பாவி காரியம் கில மண்டபே அத்ர சமேத்ய சர்வைஹி இஹ சம்விதேயம். சல்காரபூர்வம் நான் கொடுக்கிற உணவுகளும் அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸும் எல்லாம் ஸ்வீகரித்து நீங்கள் எங்கிட்ட சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். நிறைய ஜூஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் ஸ்வீகரித்து எங்கிட்ட சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். நாளைக்கு இந்த மண்டபத்தில் வச்சு நமக்கு எல்லாருக்கும் கூடி சேர்ந்து என்னோட புத்திரியோட விவாக கர்மத்தை மங்களமாயிட்டு நடத்தவும் செய்யலாம். ஸ்லோகம் 3. நாயாதி புத்ரி கில மண்டபேத்யா கரோமி கிம் பூபதயோத்ர காமம் பிராதः சமாஸ்வாஸ்ய சுதாம் நயேஷ்யே கச்சந்து தஸ்மாத் சிபிராணி பூபா. न आयादि पुत्री किल मंडपे अद्य करोमि किं भूपतयः अत्र कामं प्रातः समाश्वास्य सुधां नयिष्ये गच्छन्तु तस्माद् शिबिराणि भूपाः. என்னோட புத்திரியான சசிகலை இன்னைக்கு இந்த மண்டபத்துக்கு சுயம்பர மண்டபத்துக்கு வரத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா. அதனால ராஜாக்கள் அத்தனை பேரும் நான் சொன்னதை கேளுங்கோ. நான் என்ன பண்ணுறது, என்னோட புத்திரிக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சு நாளைக்கு காலையில நான் இங்க கூட்டிட்டு வரேன். அதனால இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிற அந்த இடங்களுக்கு எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்கோ அப்படின்னு சொல்றார் ராஜா. ஸ்லோகம் 4. ந விக்ரஹோ புத்திமதாம் நிஜாஸ்ரிதே கிருபா விதேயா சததம் ஹ்யபத்யே विदायतां प्रादरिहानयेष्ये
सुदां तु गच्छन्तु मृबायदेष्टं न विग्रहः बुद्धिमदां निज आश्रिते कृपा विधेया सततं हि अभत्ये विदायतां प्रादरिहानयिष्ये சுதாம் து கச்சந்து நிருபா யதேஷ்டம். புத்தி இருக்கிறவா கலகம் பண்ணக்கூடாது. முக்கியமா நம்மளை ஆசிரியிக்கிறவா கிட்ட கலகம் செய்யவே கூடாது. ஸ்வசந்தானங்கள் கிட்ட எப்பவும் கருணை இருக்கிறவாளாயிருக்கணும். புத்தி இருக்கிறவா. சசிகலேட்ட நீங்கள் கருணை காட்டணும். நான் அவளை எல்லா விஷயங்களையும் சொல்லி புரிய வச்சுட்டு நாளைக்கு காலையில் இங்கே கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு நான் அமைச்சு கொடுத்துருக்கிற அந்த ஸ்தானங்களில் போய் சொஸ்தமாயிட்டு ரெஸ்ட் எடுங்க. இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றார். ஸ்லோகம் 5. இச்சாபணம் வா பரிசிந்திய சித்தே பிராதः கரிஷ்யாம்யத சம்விவாஹம் சர்வைः சமேத்யாத்ர நிருபைः சமேதே ஸ்வயம்வர சர்வமதேன கார்யா. இச்சாபணம் வா பரிசிந்திய சித்தே பிராதः கரிஷ்யாமி அத संविवाहं सर्वैः सम एत्या अत्र नृपैः समेतैः स्वयंवरः सर्वम् एतेन कार्यः. விருப்பம் பிரகாரம் விருப்பப்படி சுயம்பரமாக்குமா? அப்படி இல்லைன்னா சுல்கம் போட்டி ஏதாவது வச்சுண்டு பந்தயம் ஏதாவது வச்சுண்டு ஒரு காம்படிஷனோடு கூடின ஒரு திருமணமாக்குமா அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணட்டும். ஏதாவது ஒரு வியவஸ்தைப்படி நாளைக்கு என்னோட புத்திரியோட திருமணத்தை நன்னா நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். வந்திருக்கிற ராஜாக்கள் எல்லாம் இங்கே கூடி நின்று எல்லாரோடும் அபிப்பிராயத்தை தெரிஞ்சிட்டு வேணும் எனக்கு அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு. அதனால நீங்கள் அத்தனை பேரும் இதுக்கு எங்கூட ஒத்துழைக்கணும். ஸ்லோகம் 6. ஸ்ருத்வா நிருபாஸ்தே விததம் விதேத்வா வாஜோயயோ ஸ்வானி நிகேதனானி விதாய பார்ஷ்வே நகரஸ்ய ரட்சாம் சக்ருக்ரியா மத்யதினோதிதாஸ்ச. ஸ்ருத்வா நிருப ஆஸ்தே அவிததம் விதித்வா வாஜஹ யயுஹு ஸ்வானி நிகேதனானி விதாய பார்ஷ்வே நகரஸ்ய ரட்சாம் சக்ருஹு கிரியா மத்ய தின உதிதாக ச. அப்படி சொன்னது சத்தியமாக்கும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு இந்த ராஜகுமாரியோடு அப்பா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மை அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு அங்க வந்திருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அவாவாளுக்கு இந்த ராஜா ரெடி பண்ணி கொடுத்திருக்கிற இடங்களுக்கு போனா நகரத்துக்கு சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு படைய அமைச்சு அதுக்கப்புறமா மாத்தியானிக கர்மங்களை எல்லாம் செஞ்சார் ராஜகுமாரியோடு அப்பாவான ராஜா. ஸ்லோகம் 7. சுபாஹுரப்யார்ய ஜனை சமேதஸ்சகார கார்யாணி விவாஹ காலே புத்ரீம் சமாஹூய கிருஹே சுகுப்தே புரோஹிதைர் வேதவிதாம் வரிஷ்டைः. சுபாஹுः அபி ஆர்யஜனைः
समेदः चकार कार्याणि विवाहकाले पुत्रीं समाहूय गृहे सुगुप्ते पुरोहितैः वेदविदां वरिष्ठैः. சுபாஹு புத்திரிய தன்னோட ராஜ கொட்டாரத்தில் இருக்கிற ரகசியமான ஒரு ஸ்தானத்துக்கு கூட்டிட்டு வந்தார். அங்க வச்சு சிரேஷ்டர்களும் வேதஜர்களுமா இருக்கிற உத்தம புரோகிதர்களோடு ஹெல்ப்போடு கூட்டிட்டு விவாக காலத்துல செய்ய வேண்டிய கர்மங்களை எல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சார். அங்க வந்திருக்கிற கெஸ்ட் ஆயிட்டு வந்திருக்கிற சுயம்பரத்துக்கு வந்திருக்கிற ராஜாக்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி ரகசியமாயிட்டு இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சார். ஸ்லோகம் 8. ஸ்நானாதிகம் கர்மவரஸ்ய கிருத்வா விவாஹபூஷாகரணம் ததைவ ஆனாய வேதிரஜிதே கிருஹே வை தஸ்யார்ஹணாம் பூமிபதிஷ்சகாரா. ஸ்நானாதிகம் ஸ்நான ஆதிகம் கர்மவரஸ்ய கிருத்வா விவாஹ பூஷாகரணம் ததா ஏவ ஆனாய வேதீரஜிதே கிருஹே வை தஸ்ய அர்ஹணாம் பூபதிஹி சகாரா. கல்யாண வரனாயிருக்கிற சுதர்சனனை கூப்பிட்டார். എന്നിട്ട് எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சார், மங்கள ஸ்நானம் செய்ய வச்சார். அதே மாதிரி விவாகத்துக்கு போட்டுக்க வேண்டின அலங்காரமான வேஷ பூஷாதிகள் எல்லாம் அலங்காரம் பண்ணினார். എന്നിട്ട് அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்டாயிட்டு செய்யப்பட்ட விவாக வேதிக்கு அந்த வரனை கூப்பிட்டார், சுதர்சனனை. എന്നിട്ട് ராஜா வரனுக்கு விதி பிரகாரம் இருக்கிற பூஜாதி கர்மங்களை எல்லாம் ஆருக்கும் தெரியாம சீக்ரெட் ஆயிட்டு வைதிகர்களை வச்சுண்டு செஞ்சார். ஸ்லோகம் 9. சவேஷ்டரம் சாஜமனீயமர்க்யம் வஸ்த்ரத்வயம் காமத குண்டலே த்வே சமர்ப்ய தஸ்மை விதிவன்னரேந்திரா ஐச்சத் சுதாதானமஹீன சத்வா. சவிஷ்டரம் ச ஆஜமனீயம் அர்க்யம் வஸ்திரத்வயம் காம் அத குண்டலே த்வே சமர்ப்ய தஸ்மை விதிவத் நரேந்திரா ஐச்சது சுதாதானம் சுதாதான மஹீன சத்வ. விரிப்போடு கூடின இருப்பிடம், ஆஜமன ஜலம், அர்க்கிய ஜலம், 2 வஸ்திரங்கள், பசு, 2 குண்டலங்கள் இதெல்லாம் வரனுக்கு கொடுத்தார். എന്നിട്ട് ரொம்ப ரொம்ப பெரிய மனசு இருக்கிற அந்த ராஜா கன்யாதானம் பண்றதுக்கு, சுதாதானம் கன்யாதானம் பண்றதுக்கு ரெடியானார். சுதாதான மஹீன சத்வதா மஹீன சத்வஹா. கன்யாதானம் பண்றதுக்கு அந்த பெரிய மனசு இருக்கிற அந்த ராஜா ரெடியானார். ஸ்லோகம் 10. சோப்யக்ரஹீத் சர்வமதீன சேதா சசாம சிந்தாத மனோரமாயா கன்யாம் சுகேஷீம் நிதி கன்யகாசமாம் மேனே ததாத்மனமனுத்தமம் ச. சஹ அபி அக்ரஹீத் சர்வம் அதீனச்சேதः சசாம சிந்தா அத மனோரமாயாः கன்யாம் சுகேஷீம் நிதி கன்யகா சமாம் மேனே தது ஆத்மானம் அனுத்தமம் ச. அந்த ராஜகுமாரன்
எந்த கவலையும் இல்லாதக்கு ராஜா கொடுத்த எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சார். அதுக்கப்புறமா அந்த ராஜகுமாரனோடு அம்மைக்கு இருந்த கவலை எல்லாம் போயிடுத்து. ராஜா தன்னோட புத்திரிய தன்னோட புத்திரனுக்கு கொடுப்பரோ மாட்டாரோ அப்படின்னு கவலையா இருந்த அந்த மனோரமையோட மனசும் சாந்தமாச்சு. குபேர புத்திரி மாதிரி இருக்கிற அந்த அழகான தலைமுடி இருக்கிற அந்த அழகிய மனைவியாயிட்டு கிடைச்சது தன்னோடு அதிர்ஷ்டமாக்கும் அப்படின்னு சுதர்சனன் நினைச்சான். ஸ்லோகம் 11. சுபூஜிதம் பூஷண வஸ்திரதானைர்வரோத்தமம் தம் சஜீவாஸ்ததானே நின்யுஷ்சதே கௌதுகமண்டபாந்த முத்வான்விதா வீதபயாஸ்ச சர்வே. சுபூஜிதம் பூஷண வஸ்திரதானைஹி வரோத்தமம் தம் சஜீவ ஆஸ்ததானி நின்யுஹு ச தே கௌதுகமண்டப அந்தஹ முதா அந்நிதா வீதபயாக ச சர்வே. பூஷணங்கள் வஸ்திரங்கள் இதனால பூஜிக்கப்பட்ட உத்தமனான அந்த வரனை பார்த்தோன அப்போது மந்திரிகள் அந்த கௌதுகமான அந்த மண்டபத்துக்கு அந்த வரனை கூட்டிட்டு வந்தா அந்த டைம்ல அந்த மந்திரிகள் எல்லாம் பயமில்லாதக்கு சந்தோஷமா இருந்தா. இப்போ அந்த ராஜாவோட மந்திரிகளுக்கு இருக்கிற பயம் எல்லாம் கூட போயிடுத்து. ஸ்லோகம் 12. சமாப்த பூஷாம் விதிவத் விதிஜ்ஞா ஸ்த்ரியஜ்ஞதா ராஜசுதாம் சுயானே ஆரோப்ய நின்யோர் வரசன்னிதானம் சதுஷ்கயுக்தே கில மண்டபே வை. சமாப்த பூஷாம் விதிவத் விதிஜ்ஞாஹ ஸ்த்ரியஹ ச தா ராஜசுதாம் சுயானே. ஸ்த்ரியஹ ச தாஹ ராஜசுதாம் சுயானே ஆரோப்ய நின்யுஹு வரசன்னிதானம் சதுஷ்கயுக்தே கில மண்டபே வை. வேண்ட மாதிரி வேஷபூஷாதிகள் போட்டுக்கிறதுக்கு தெரியற ஸ்திரீகள் ராஜகுமாரிய நன்னா அலங்காரம் பண்ணி அழகியாக்கி பல்லக்குல ஏற்றி உட்கார வச்சு வரனோடு பக்கத்துல அந்த சதுஷ்கோண மண்டபத்துக்கு கொண்டு வந்தா. ஸ்லோகம் 13. அக்னிம் சமாதாய புரோஹிதஸ்ஸ ஹுத்வா யதாவச்ச ததந்தராளே ஆஹ்வாய யத்தௌ கிருத கௌதுகௌது வதூவரௌ பிரேமயுதௌ நிகாமம். வதூவரர்களை ஒட்டுக்க இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. அதனால கௌதுகௌ பிரேமயுதௌ வதூவரௌ அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்தியாக்கும் இதுல சொல்லப்படுறது. அக்னிம் சமாதாய புரோஹிதஹா சஹ ஹுத்வா யதாவது ச தது அந்தராளே ஆஹ்வாய யது தௌ கிருத கௌதுகௌ து வதூவரௌ பிரேமயுதௌ நிகாமம். திருமணம் பண்ணி வைக்கிற அந்த வைதிகர் அக்னிய ஆதானம் செஞ்சு யதாவிதி ஹோமாதிகள் செஞ்சார். அது முடிஞ்சோன ரொம்ப ரொம்ப கௌதுகம் இருக்கிறவாளா இருக்கிற அந்த ரெண்டு பேரும் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கான சாத்தியதை கிடைச்சதே அப்படின்னு
அதுல மகிழ்ந்து போன அவ ரெண்டு பேரும் ரொம்ப பிரேம பாரவசியத்தோடு கூடிட்டு இருக்கிற அந்த ரெண்டு பேரு அப்படி இருக்கிற அந்த வதுவரர்களை மண்டபத்தோடு மத்திய பாகத்துக்கு அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு வரவழைச்சா. ஸ்லோகம் 14. லாஜா விசர்கம் விதிவத் பிதாய கிருத்வா ஹுதாசஸ்ய பிரதட்சிணாம் ச தௌ சக்ரதுஸ்தத்ர யதோசிதம் தத் சர்வம் விதானம் குலகோத்ரஜாதம். லாஜா விசர்கம் விதிவத் விதாய கிருத்வா ஹுதாசஸ்ய பிரதட்சிணாம் ச தௌ சக்ரதுஹு தத்ர யதோஜிதம் தது சர்வம் விதானம் குலகோத்ரஜாதம். விதிப்படி லாஜஹோமம் பண்ணினா. லாஜம் அப்படின்னா மலர், மலரால ஹோமம் பண்ணினா. தம்பதிகளோடு கையில மலர நெல்பொரிய போட்டு அக்னியில ஹோமம் பண்ண வச்சா. വിവാഹത്തോട് വിധി അനുസരിച്ചാണ് കർമ്മങ്ങളിലെ പ്രധാനപ്പെട്ട ഒന്നാക്കും മലരാലെ ഉള്ള ഹോമം, നെൽപ്പൊരിയാലെ ഉള്ള ഹോമം, ലാജഹോമം. அதுக்கப்புறம் அக்னியை பிரதர்ஷனம் வச்சா அவ அதெல்லாம் கோத்திரத்துக்கும் குலத்துக்கும் உச்சிதமான விதத்துல செஞ்சா. ஸ்லோகம் 15. சதத்வயம் சாஸ்வயுஜாம் ஜதானாம் சுபூஷிதம் சாபிஷரௌக சம்யுதம் ததௌ நிருபேந்திரஸ்து சுதர்ஷனாய சுபூஜிதம் பாரிபர்ஹம் விவாஹே. சதத்வயம் ச அஸ்வயுஜாம் ரதானாம் சுபூஷிதம் ச அபி சரௌக சம்யுதம் ததௌ நிருபேந்திரஹ து சுதர்ஷனாய சுபூஜிதம் பாரிபர்ஹம் விவாஹே. ശരങ്ങൾ ഉപയോഗിച്ച് അലങ്കാരം പണിനതും കുതിരകളെ കെട്ടിനതുമായിരിக்கிற 200 രഥങ്ങൾ காசிபதியான சுபாஹு ரொம்ப ஆதரவோடு கூட்டிட்டு சுதர்சனனுக்கு திருமண கிஃப்டா இட்டு கொடுத்தார். ஸ்லோகம் 16. மதோத்கடான் ஹேம விபூஷிதாம்ச்ச கஜான் கிரே ஸ்ருங்க சமான தேஹான் சதம் சபாதம் நிருபசூனவேசோ ததாவத பிரேமயுதோ நிருபேந்திரா. மதோத்கடான் ஹேம விபூஷிதான் ச கஜான் கிரேஹே ஸ்ருங்க சமான தேஹான் சதம் சபாதம் நிருபசூனவே அசௌ ததௌ அத பிரேமயுதா நிருபேந்திரஹா. பர்வத ஸ்ருங்கத்துக்கு துல்லியமான சரீரம் இருக்கிற சொர்ணத்தால அலங்காரம் பண்ணின 125 மதகஜங்களை ஆனைகளை அந்த ராஜா ரொம்ப ரொம்ப பாசத்தோடு கூட்டிட்டு தன்னோடு புத்திரியோடு கணவரான அந்த சுதர்சனன் அப்படிங்கிற ராஜாக்கு கொடுத்தார்.